நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சொல்றது எல்லாத்தையும் நாங்க கேட்கிறோம். இந்தியா தான் எங்களுக்கு வேணும், அதனால இந்தியா தான் மனசு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட இப்போ மன்றாட ஆரம்பிச்சிருக்கு, கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான். அதே வேளையில இன்னொரு பக்கம் இந்தியா வந்து கெத்து காமிச்சிட்டு வர்றாங்க. உனக்கு ஒண்ணுன்னா இப்ப வலிக்குதா, இப்படித்தானே எங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இறங்கி வர அடம் பிடிக்கிறாங்க, கெத்து காமிச்சிட்டு இருக்காங்க. இது எந்த விஷயத்துல அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து இந்தியா வந்து சீனாவை குறி வச்சிருக்காங்க. இது எந்த விஷயத்துல அப்படிங்கறதை நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சீனாவுடைய அடிமடியில கை வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை பத்தி நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவுடனான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க நாங்க விரும்புறோம். குறிப்பாக காஷ்மீர் பிரச்சனையா இருக்கட்டும், தண்ணீர் பங்கீடு உள்பட அனைத்தையும் பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். இது மட்டும் இல்ல, வர்த்தகம் மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு பற்றியும் நாங்கள் பேச ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்தியா வந்து உடனடியாக நாங்கள் எல்லாத்துக்கும் இறங்கி வர்றோம், இந்தியா என்ன சொல்லுதோ அதை ஒன்று விடாமல் கேட்கறதுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார், அதனால் இந்தியா வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நம்முடைய நாட்டுக்கிட்ட இப்போ மீண்டும் வந்து கெஞ்ச தொடங்கி இருக்கிறாரு. எதுவுமே தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல தான் பாகிஸ்தானில் இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைமை வந்த உடனே தான் அமைதி பேச்சுவார்த்தை வேண்டும் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப். பாகிஸ்தான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளை இந்தியா மேலே ஏவி விட்டு ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்துச்சு. ஆனால் பகல்காம் சம்பவத்துக்கு வாங்கிய பதிலடி அந்த நாட்டை நிலை குலைய வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது தாக்குதல் மட்டுமல்ல, சிந்து நதி நீரை நிறுத்தியது உள்ளிட்ட நடவடிக்கைகளாலும் தான் அப்படின்னு சொல்லலாம். இதனால பாகிஸ்தான்ல இனிமே வந்து தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் நிலை உருவாகும் அப்படிங்கிற அச்சத்துல தான் தற்போது அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு கதறிட்டு வர்றாரு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள். இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் என்ன சொன்னார்னா, பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார், சீனா கூட வேண்டாம், நம்ம வந்து சவுதியில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை ஒன்று இந்தியா கிட்ட வந்து வச்சிருந்தாரு. இருந்தாலும் நம்முடைய நாடு வந்து பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்ளலை. ஆனாலும் ஷெபாஸ் ஷெரீப் நம் நாட்டை தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு வர்றாரு. இந்த நிலையில தான் துருக்கி, ஈரான் உள்ளிட்ட 4 நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. நம் நாட்டுடனான மோதல் முடிவுக்கு வந்த நிலையில தான் அவர் வந்து இந்த பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறாரு. துருக்கியை தொடர்ந்து ஈரானுக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் போயிருக்கிறாரு. ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான்ல அவர் இந்தியாவுடனான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். குறிப்பாக காஷ்மீர் விவகாரம், தண்ணீர் பங்கீடு உள்பட அனைத்தையும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கிறதுக்கு நாங்கள் தயார். மேலும் வர்த்தகம் மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு பற்றி நாம் பேசலாம், அதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதே போல் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசிஸ்கியானுடனும் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூட்டாக பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறாரு. அப்போது இந்தியா பாகிஸ்தான் மோதல் பற்றி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஷெபாஸ் ஷெரீப் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து போருக்கான வழியை தேடி ஆக்ரோஷத்தை காட்டினாங்கன்னா நாங்களும் எங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுப்போம். சில நாட்களுக்கு முன்பு போல் இந்தியாவுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம். அதே வேளையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டாங்கன்னா நாங்கள் உண்மையிலேயே அமைதியை விரும்புகிறோம் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு உறுதியாக காட்டுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலை அப்படிங்கிற கதையாக தான் பாகிஸ்தான் வந்து பேசிகிட்டு இருக்கு. பகல்காம் தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா கொடுத்த பதிலடி உலக நாடுகளே அறியும். அது எப்பேற்பட்ட அடியாக இருந்துச்சு அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கே தெரியும். அதுவும் இந்தியா குறிப்பாக தீவிரவாதிகளுடைய முகாம்களையும் தீவிரவாதிகள் இருக்கும் இடத்தை பார்த்து தான் குறி வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுக்கே உலக நாடுகள் வந்து அப்படியே அரண்டு போயிட்டாங்க. இந்த தாக்குதலுக்கே தாக்கு பிடிக்க முடியாத பாகிஸ்தான் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. இதுக்கே வந்து இப்படி அலற பாகிஸ்தான் இப்போ வந்து இந்தியா தாக்குதல் நடத்தினா நாங்களும் தாக்குதல் நடத்துவோம், நாங்கள் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு வெட்டி வீண் பேச்சு பேசிட்டு இருக்கிறது உண்மையிலேயே நமக்கெல்லாம் சிரிப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் பாகிஸ்தானுடைய பிரதமராச்சே, அவரும் வந்து நாங்கள் வந்து பயந்துட்டோம், இந்தியா வந்து இப்படி தாக்குதல் நடத்துச்சுன்னு சொன்னால் அவரை வந்து பிரதமர் அப்படின்னே சொல்ல மாட்டாங்க இல்லையா, அதுக்காக கெத்தை காமிக்கணும், கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலை அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாடா துருக்கி கிட்ட போய் கதறினாரு, ஈரான் கிட்ட போய் கதறினாரு. ஆனால் எதுவுமே வந்து வேலைக்கு ஆகலை. அதாவது சாட்சிக்காரங்காலில் விழுகிறதுக்கு சண்டைக்காரங்காலில் விழுந்துடலான்ட்டு தான் இவங்க ஈரான் துருக்கியெல்லாம் வந்து எந்த ஒரு புடியும் கொடுக்காததுனால இந்தியா கிட்டேயே மீண்டும் வந்து ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதுக்கெல்லாம் இந்தியா வந்து செவி சாய்க்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்தியா ஒரே போடா போட்டாங்க, கெத்து காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் கூட வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும், அப்படி பாகிஸ்தான் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா
அது வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தொடர்பாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னும் அந்த பிரச்சனையில வந்து முடிவு எட்டப்படும் வரைக்கும் வேற எந்த ஒரு விவகாரத்திலையும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து தன்னுடைய தண்ணீர் தேவையில பெரும் பகுதியை சிந்து நதி நீரையே தான் நம்பி இருக்கு. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சாங்க. தற்போது நீரை தடுக்க நம்ம கிட்ட போதுமான உள்கட்டமைப்பு இல்லை அப்படின்னாலுமே கூட நீர்நிலைகளை கட்டும் பணிகள் வேகமாக நடந்துட்டு வருது. இதனால இன்னும் சில காலத்துல சிந்து நதி நீரை நாமளே வந்து அணைகள்ல தடுத்து வைக்கலாம். இதனால பாகிஸ்தான்ல வந்து தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் ஆபத்து இருக்கு. இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்துட்டு வருது. பாகிஸ்தானுடைய இந்த கோரிக்கைக்கு இந்தியா வந்து துல்லியமான பதிலடியை வந்து கொடுத்தாங்க. அதுதான் பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை ஒன்று நடந்துச்சுன்னா POK சம்பந்தமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் ராஜஸ்தானில் நடந்த ஒரு பேரணியில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறத பாகிஸ்தான் நிறுத்தி கொள்ளணும், இந்தியர்களுடைய ரத்தத்துடன் விளையாடினால் பாகிஸ்தான் பெரிய விலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதுக்கு முன்னாடி சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அமல்ல இருந்தது வரைக்கும் இந்தியா வந்து அங்கே ஏதாவது அணைகள் அல்லது மின் நிலைய திட்டங்களை கட்ட முயற்சி செஞ்சா அதுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து முட்டுக்கட்ட போடும். இந்தியா வந்து செனாபாட்டில் தனக்கு இருக்கும் உரிமைகளை கூட பயன்படுத்த விடாம எல்லா திட்டங்களையும் பாகிஸ்தான் வந்து தாமதப்படுத்தும். ஆனால் இப்போது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்தியா தன்னுடைய பணிகளை வந்து விரைவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல ஆயுத தாக்குதலை விட பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை நிறுத்தியது தான் இந்தியாவுடைய தரமான பதிலடியாக கருதப்படுது. இதனால தான் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் இந்தியா கிட்ட வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்னு கதறி அழுது கொண்டிருக்கிறாரு. ஏற்கனவே இந்தியாவுக்கு பல தூதுகளை விட்ட நிலையில இந்தியா வந்து அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. நாங்க வந்து வேற எதையும் பேச விரும்பல, POK சம்பந்தமா பேசுறியா வா பேசலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய மூஞ்சில கரிய பூசி விதமாக இந்தியா வந்து நடந்துகிட்டாங்க. இதனால ஆடிப்போன பாகிஸ்தான் தற்போது பல்வேறு நாடுகள்கிட்டையும் உதவிகளை கேட்டுட்டு வருது. இதன் மூலமா நமக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது நண்பர்களே, தண்ணி நிறுத்தப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஏற்பட்டுள்ள பயத்தை இதன் மூலமா நம்மளால உணர முடியுது. காஷ்மீர் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து பேசலாம் அப்படின்னு ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ள நிலையில தான் இந்தியா தற்போது என்ன பதில் தரப்போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து எழுந்திருக்கு. ஆனா நம்முடைய எண்ணம், நம்முடைய பார்வை என்னவாக இருக்கு அப்படின்னா, இப்போ பாகிஸ்தானே வந்து காஷ்மீர் சம்பந்தமான பிரச்சனை என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் வாங்க நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க. இதுதான் அருமையான வாய்ப்பு, இதுதான் சரியான சமயம். நாம இழந்த, அதாவது நாம பாகிஸ்தானுக்கு வாரி கொடுத்தோம்லே அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி, அதை வந்து மீண்டும் மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இதுதான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா வந்து மீண்டும் கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பாகிஸ்தானே இப்போ வந்து இவ்வளவு தூரம் வந்து எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நாம இந்த வாய்ப்பை வந்து உடனே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. கண்டிப்பாக இதை பற்றி இந்தியா வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நாமளே இந்த அளவுக்கு யோசிக்கும் போது இந்தியா இதை வந்து எப்படி செயல்படுத்தணும், எப்போ அடிக்கணும், எங்கே அடித்தா POK நம்முடைய கைக்கு வரும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்துட்டு ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. நாமளே இங்கே உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு பிளானை போடும்போது கண்டிப்பாக நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டங்களை வந்து வகுத்திருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. விரைவில் இது சம்பந்தமான முடிவுகள் வந்து எடுக்கப்படும் போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே. இது தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுடைய அடிமடியில் கை வச்சிருக்காங்க இந்தியா. அதாவது வெளிநாட்டிலிருந்து சிறிய கண்களுடன் கூடிய விநாயகர் சிலை இந்தியாவுக்கு வருவதாக பிரதமர் மோடி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. சீன பொருட்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத மோடி அவர்கள் மறைமுகமாக தன்னுடைய உரையில் இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. பாகிஸ்தானுக்கு பக்க பலமாகவும் இந்த பிராந்தியத்துக்கு அச்சுறுத்தலாகவும் இருக்கக்கூடிய நாடு சீனா அப்படிங்கிறதுனால அதை பிரதமர் மோடி அவர்கள் குறி வச்சிருக்கிறாரு. அதாவது இன்னைக்கு பேசிய ஒரு நிகழ்ச்சியில பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆபரேஷன் சிந்தூர் மூலம் ஆயுதப்படைகள் வலிமையை வெளிப்படுத்தி உள்ளதாகவும் இனி வந்து மக்கள் வந்து தன்னம்பிக்கை இந்தியா இயக்கத்தை வந்து வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் நம்முடைய ஆயுதப்படைகளுடைய வலிமை மற்றும் மக்களுடைய வலிமை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு குடிமகனும் நாட்டுடைய வளர்ச்சியில் பங்காளியாக வேண்டும் அப்படிங்கிறத அர்த்தம். நாம் அனைவரும் 2047 விக்சித் பாரத் கட்டமைப்பில் பங்களித்து நம்முடைய பொருளாதாரத்தில் உலகில் 4வது இடத்திலிருந்து 3வது இடத்துக்கு கொண்டு செல்ல உதவினால் வெளிநாட்டு பொருட்களை நம்பியிருக்க வேண்டியதில்லை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. துரதிருஷ்டவசமாக விநாயகர் சிலைகள் கூட வெளிநாட்டிலிருந்து வருது. சிறிய கண்களுடன் கூடிய விநாயகர் சிலைகள் வருது. அவற்றின் கண்கள் கூட சரியாக திறந்திருக்கவில்லை. ஆனால் அதையும் நம்மவர்கள் வாங்குறாங்க. ஹோலி பண்டிகைக்கான வண்ணங்கள் கூட வெளிநாட்டிலிருந்து தான் வருது. எவ்வளவு லாபம் கிடைச்சாலும் வெளிநாட்டு பொருட்களை விற்க மாட்டோம் அப்படின்னு வியாபாரிகள் உறுதியளிக்க வேண்டும். மக்கள் தங்கள் வீட்டில் உள்ள பொருட்களுடைய பட்டியலை தயாரித்து அதில் எத்தனை வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சு உணர வேண்டும் அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பாகிஸ்தான் மேற்கொள்ளும் பயங்கரவாதம் வந்து ஒரு மறைமுக போர் அல்ல, மாறாக திட்டமிட்ட போர் யுத்தி.
மே 6 இரவு நம்முடைய தாக்குதலில் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தானில் அரசு மரியாதை வழங்கப்பட்டுச்சு. அவர்களுடைய சவப்பெட்டிகளில் பாகிஸ்தானுடைய கொடிகள் மூடப்பட்டுச்சு. அவர்களுடைய இராணுவம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க. இது பயங்கரவாத நடவடிக்கைகள், வெறும் பினாமி போர் அல்ல, மாறாக திட்டமிட்ட போர் யுக்தி அப்படிங்கிறத நிரூபிக்குது. அவங்க போரில் ஈடுபட்டாங்கன்னா அதற்கேற்ப பதிலடி கிடைக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் கடுமையாக சாடி இருக்கிறாரு. இந்த நிலையில தான் நாம சீனாவிலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நாம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நீங்க எல்லாருமே நம்ம இந்தியாவோடு சேர்ந்து பயணித்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வெளிநாடுகள்லேருந்து இது போன்ற இறக்குமதிகள்லாம் இனி செய்ய மாட்டோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.